வெல்கம் மக்களே. 1 பாட் கேசரி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனால் கொஞ்சமாக கேஷ்யூ போட்டுக்கோங்க. ஒரே 1 கப்பு ரவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவை ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு போச்சு. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இந்த ரவை வந்து நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா மணலான கேசரி கிடச்சிரும். இது வந்து ஒரு வகையான சீக்ரெட்டுங்க. இதுக்கப்புறம் 2 கப்பு ஃபுல்லாக சுகர் அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கரையும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும். சுகர் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு எம்மியான கேசரி தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 ஏலக்காவை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க வாசனைக்காக. அவ்வளோதான் மக்களே, நம்ம 1, 2, 3 கேசரி தயார். அதாங்க 1 கப்பு ரவை, 2 கப்பு சுகர், 3 கப்பு தண்ணிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.